சாஸில் வந்து அந்த வெங்காயத்தை போடுறதோட சாஸ் முடிஞ்சு இந்த தடவை பச்சை மிளகாய் போட்டு முட்டையை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கணும். அந்த முட்டை வந்து இதாக வரணும். இதில் இப்போ நம்ம வந்து லைட்டாக முட்டைக்கு தேவையான அளவு சால்ட் போட போகிறோம். அதை போட்டு நல்லா வதக்கிடணும். அடுப்பை வந்து நீங்கள் ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த அளவு இருந்தால் போதும். அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விடணும். அது போட்டதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூள் அப்படியே தூவிடணும். இந்த வடிவேல் படத்தில் வர மலை சாரல் மாதிரி நல்லா மிளகுத்தூளை வந்து நல்லா தூவி விட்டுறணும். அடுத்தது வந்து நம்ம இப்போ என்ன போட போகிறோன்னா மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நான் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதை வதக்குனதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அதை வந்து நம்ம வீட்டில் வடித்த சாதம் தான் இப்போ நான் கொட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அவ்வளோ நீங்கள் கொட்டிக்கலாம். எவ்வளோ வேணுமோ கொட்டிக்கோங்க. இப்போ இதை வச்சு நல்லா கொஞ்சம் மேலாப்பில் இப்படி நல்லா வந்து கிண்டிக்கலாம். எனக்கு கையில் அப்படி வர மாட்டேங்குது. ஆன் பண்ணு. இப்போ இதை வந்து நல்லா இப்படி கிண்டிக்கலாம். உங்கள்கிட்ட அப்படி சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணி சாப்பிடலாம். சூடாக இருக்கும். சுட சாப்பிட செம்மையாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் சாஸ் ஊற்ற போகிறேன். இப்போ என்ன ஊற்ற போகிறேன்னா சோயா சாஸ். ஃபஸ்ட்டு வந்து சோயா சாஸ் ஊற்ற போகிறேன். அந்த மூடியிலையே சும்மா லைட்டாக ஒரு மூடி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு மூடி சோயா சாஸ் ஊற்றுறேன். உங்களுக்கு வேண்டாம் எக்ஸ்ட்ரா வேண்டாம் கூட இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் லைட்டாக இவ்வளோ தான் நான் ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம வந்து சும்மா லைட்டாக வினிகர் சும்மா இங்கே பாருங்க, ஒரு மூடி கூட ஃபுல்லாக இல்லை, அதில் லைட்டாக நம்ம வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன கடையில் வாங்குற சாஸில் இல்லை, நார்மல் சாஸ் தான் இருக்குது. அதனால் நான் இந்த சாஸை வந்து வெட்டி சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஊற்றியாச்சு. இப்போ நான் இந்த சாஸ் வந்து நம்ம நம்ம சொன்ன அளவுப்படி செஞ்சிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், புளிப்பு எல்லாமே. இப்போ நான் இதுக்கு வந்து 2 சாஸ் போட போகிறேன். முன்னாடி ஒரு சாஸ் பாக்கெட் போட்டேன், அதே மாதிரி இப்போ நான் ஒரு சாஸ் பாக்கெட் போட போகிறேன். இங்கே பாருங்க, இப்போ 2 சாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு நம்ம முட்டைக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டோம். இப்போ இந்த சாதத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் இப்போ லைட்டாக சும்மா இவ்வளோ தான் உப்பு போட போகிறோம். மேலாப்பில் நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டணும். வராது. இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டோம். இப்போ உங்கள்கிட்ட அப்படி சிக்கன் இல்லை அப்படின்னீங்கன்னா அது பதிலாக நீங்கள் 2 முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து சிக்கன் இருக்குது, அதனால தான் நான் 1 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ என்கிட்ட சிக்கன் இருக்கனால இப்போ நம்ம வந்து இப்போ லைட்டாக என்கிட்ட கொஞ்சம் தான் சிக்கன் இருக்குது, மதியானம் செஞ்ச சிக்கன். உங்களுக்கு சிக்கன் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு போடுறேன். இப்போ நம்ம இந்த சிக்கனை வந்து அப்படியே கிளறி உள்ள சோத்தில் அப்படியே சிக்கனை கொஞ்சம் சின்னதாக வெட்டி போட்டிருக்கோம். இப்போ சின்னதாக வெட்டி போட்டிருக்கோம். இதை அப்படியே கிண்டணும். இதை நல்லா கிண்டணும். இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டோம். பார்த்தாலே கடையில் இருக்க சிக்கன் ரைஸ் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ லைட்டாக எனக்கு வந்து இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்குது எனக்கு உப்பு. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல உப்பு பத்தலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள் கடைசியில். அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட சிக்கன் ரைஸ் ரெடி. இப்போ நம்ம வந்து சிக்கன் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். கடைசியாக கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி சேர்க்க போகிறேன். இப்போ அப்படியே மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி
எல்லா கொத்தமல்லியும் கொஞ்சமாக வெட்டி வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் இப்போ நான் சேர்த்துட்டேன். இப்போ சிக்கன் ரைஸ் வந்து நம்ம சிக்கன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து சிம்மில் தான் வச்சு செஞ்சோம், அதனால் சிம்மில் தான் வச்சு செஞ்சோம். இப்போ நீங்கள் சிம்மிலே வச்சு செய்யுங்க. இப்போ நீங்கள் ரொம்ப சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் பெல்லைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர கூட பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள். ரைஸ் நம்ம வீட்டு சுட சுட சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.